ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா எங்கள் ஊர் அழகுமலை ஜல்லிக்கட்டை பற்றி தான் பார்க்க போகிறோங்க. இப்போ ஃபஸ்ட்டு உள்ளே வந்திருக்கோம். இப்போ உள்ளே போயிட்டுருக்கோம். பாதி பேர் பார்த்திங்கன்னா பார்த்துட்டு ஜல்லிக்கட்டை முடிச்சுட்டு பார்த்துட்டு வந்துட்டுருக்காங்க. பாதி பேர் உள்ளே போயிட்டுருக்காங்க. இப்போ நம்ம வந்து பார்க்குறதுக்கு போயிட்டுருக்கோம். போகிற வழியில் பார்த்திங்கன்னா மாடு வந்து வாடிவாசல் வழியாக உள்ளே போயிட்டு வந்ததெல்லாம் வெளியே இந்த சைடு கட்டி வச்சுருக்காங்க. இது வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்கு. இது நம்மளை கண்டுக்கவே இல்லை, அது பாட்டுக்கு நிற்கிது. இது பாருங்கள், நம்மளை பார்த்தோன்னே ரொம்ப கோவப்படுது, கால் என்னமோ பண்ணுது. அப்புறம் பார்த்திங்கன்னா 3 கயிறில் போட்டு கட்டி வச்சுருக்காங்க. மரத்தை நல்லா கட்டி வச்சுருக்காங்க. கொம்பெல்லாம் ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது. இந்த காளைகளும் அப்படி தான். எல்லாமே வந்து ப்ரைஸ் வாங்கிட்டு வந்துருச்சு. எல்லாமே வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்கு. இந்த காளை இப்போ தான் உள்ளே போக போகுது. இதெல்லாம் வாடிவாசல் வழி உள்ளே போகிறதுக்காக நல்லா வெயிட்டிங் இருக்குது. நல்லா லைனாக நிற்கிது. இதெல்லாம் மரத்தை நல்லா கட்டி வச்சுருக்காங்க. இந்த காளைகளும் உள்ளே போகிறக்கு தான் வெயிட்டிங்கில் இருக்காங்க. வாடிவாசல் வழியாக உள்ளே போகிறக்கு நம்பர் பிரகாரம் லைனாக நிற்கிறாங்க. எல்லாம் வெயிலில் தான் நிற்கிறாங்க எல்லோரும். ஒவ்வொரு காலை ஒவ்வொரு அழகழகாக இருக்குது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலரு. அப்புறம் அந்த காலை மேலே பார்த்திங்கன்னா டிசைன் எல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது எல்லாமே. இப்போ நம்ம உள்ளே வந்துட்டோம். அழகுமலை ஜல்லிக்கட்டை சந்தர் கருப்பு மாடு தந்தையான வெகமாசல்லையா ஜல்லிக்கட்டில் வெற்றி பெறும் அந்த காலத்தில் மாதிரி சவரப்படுறீங்க. இது பார்த்திங்கன்னா எல்இடி டிவி வச்சுருக்காங்க. உள்ளே போக முடியலனாலும் நம்ம வெளியிருந்தும் பார்த்துக்கலாம். அங்கங்கே வச்சுருக்காங்க. ஸோ எங்கே வேணாலும் நின்று பார்த்துக்கலாம். அந்த மாதிரி தான் செட் பண்ணி வச்சுருக்காங்க.
இரு இரு இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா வாடிவாசல் வழியாக வெளியே வந்த காளைகள் வந்து சிக்காமல் இருக்கும் இல்லைங்களா, அந்த காளையெல்லாம் இங்கே வந்துடும். அதை பிடிக்கிறதுக்காக எல்லாம் நின்றுருக்காங்க, குச்சி கயிறெல்லாம் வச்சுட்டு நின்றுருக்காங்க. அங்கே வந்து போலீஸ் எல்லாம் ரெடியாக இருக்காங்க. அதே மாதிரி இந்த ஆம்புலன்ஸு, நடமாடும் கால்நடை மருத்துவம், போலீஸ் ஜீப்பு எல்லாமே இந்த ஏரியாவில் நிற்கிறாங்க. எல்லாமே நிற்கிது பாருங்கள், ஜீப்பு ஆம்புலன்ஸ் எல்லாமே இங்கே நிற்கிறாங்க. இப்போ நம்ம வந்து கோயில் அடிவாரத்தில் தான் இந்த ஃபங்க்ஷன்லாம் நடந்துகிட்ருக்கு பாருங்கள். இதான் கோயில். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.